குரோம்பேட்டை பகுதியில் மிக சிறப்பாக கடந்த 29 ஆண்டுகளாக, சாதாரண ஒரு ஆண்டல்ல ஈராண்டல்ல 29 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்குறள் பேரவை என்ற மிக முக்கியமான ஒரு அறிவு சுரங்கத்தை, ஒவ்வொரு நாளும் அறிவு ஊற்றை, திருக்குறளை பற்றி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல தலைமுறைகளுக்கு, இளந்தலைமுறையில் இருந்து வயதானவர்கள் முதியோர்கள் வரையில் எல்லோருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருக்குறள் தொண்டு என்று சொன்னால் அது உண்மையான சமுதாய தொண்டு என்றதற்கு பொருள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சமூக தொண்டினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அருமை பொறியவர்கள், இதனுடைய பொறுப்பாளர்களான அருமை ஐயா இதனுடைய சிறப்பான வகையில் இதனை துவக்கி மிகப்பெரிய அளவில் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ஐயா, என்றைக்கும் எங்கள் பெரியார் திடலோடு அவர்கள் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் எங்கள் உறவுக்காரர். உறவு என்பது குருதி உறவு மட்டுமல்ல, கொள்கை உறவு அதைவிட பலமான உறவு, மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட அவர்கள் ஒவ்வொரு முறையும் அங்கே புதுமை தென்றலாக இருந்தாலும், பெரியார் நூலக வாசகரவற்றதாக இருந்தாலும், அவர்களுடைய உழைப்பு, கருத்து, இவர்களுடைய பெருக்கம், இவைகளெல்லாம் எங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது. எனவே அவர்கள் அழைத்தார்கள். அவர்களை பார்க்க வேண்டும், வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும், அவரிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களை போன்றவர்கள் எவ்வளவு பணிகள் இருந்தாலும் கூட இங்கே வந்திருக்கிறோம். இது தேர்தல் காலம். தேர்தல் காலத்திலே கூட பல நிபந்தனைகள் உண்டு, மிக முக்கியமான அவைகளையெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கும்போது எந்த தொந்தரவும் இல்லாமல் இந்த பாடசாலையிலே இது ஒரு அற்புதமாக அழியாக ஆரம்ப பாடசாலையாக தொடங்க பெற்று ஒரு பெரிய அளவில் வளர்ந்தது. இதனுடைய வரலாறே எங்களுக்கு தெரியும். இது துவக்கத்தில் இருந்த காலத்தில் இருந்து பல முறை வந்திருக்கக்கூடிய வாய்ப்பையும் பெற்றோம் என்று இன்றைய இளைய தலைமுறைக்கு தெரிய வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் அழைத்த உடனே அவர்கள் பேசுவது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அவர்களை பார்த்து மரியாதை செய்ய வேண்டும், வணக்கம் தெரிவிக்க வேண்டும். என்றால் அவர்கள் பெரியார் திடலுக்கு வராவிட்டாலும் பெரியார் திடல் அவரிடம் வரும் என்பதற்கு அடையாளமாகத்தான் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஐயா திருக்குறள் பேரவையினுடைய நிறுவன தலைவர் ஐயா தோப்போ இளங்கோவன் ஐயா அவர்கள் புதுமை இலக்கிய தென்றலில் தொடர்ந்து 60 அதிகாரத்துக்கு மேல் தொடர்ந்து பேசினார்கள். 60 அதிகாரத்துக்கு மேலே இன்னமும் அவர்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நடப்பது கொள்வது என்பதை பொறுத்து தான் இன்றைக்கி நான் கூட கேட்டேன், இல்லை ஐயா ரொம்ப நேரம் உட்கார்றது கொஞ்சம் தொந்தரவாக இருந்ததுன்னா போகலாம் நீங்கள் என்று சொன்னேன். இல்லை உங்கள் பேச்சை கேட்கணும்னு சொன்னார். என் பேச்சை அவர் ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர். என் பேச்சுன்னா பெரியார் பேச்சுன்னு அதுக்கு அர்த்தம், அவ்வளோதான் தவிர நான் பெரியார்னு ஒலிபெருக்கி அவ்வளோதானே தவிர வேறொன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஐயா அவர்கள் சிறப்பாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், பாராட்டுதலுக்குரிய என்னுடைய பல்கலைக்கழக தோழர் புலவர் பாண்டியன் அவர்கள், டாக்டர் பாண்டியன் அவர்கள். அதற்கு வரும்போது இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக நினைவூட்டி அவர் பாடு பேசிக்கொண்டே இருந்தார். அதுவும் வன்னியர் வளர்ச்சி கழகத்திலிருந்து, அதுவும் அந்த பச்சையப்பன் தெருவில், பச்சையப்பன் பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தெருவில் போனார்கள்னா ஒரு கண்டிப்பான உங்கள் ஆசிரியர் இருந்தார் அங்கே, திருவேங்கட நயனார்னு பேர் பூரா மிக முக்கியமானது. ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவர், அது மிக முக்கியமான தலைமை ஆசிரியர். அதே மாதிரி நம்முடைய ஐயா ஸ்கவுட் மாஸ்டர் ராமசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு அதில் வந்தவர்கள்லாம் சீஃப் இன்ஜினியர், டாக்டர்கள், இப்படி பேராசிரியர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக. அப்படிப்பட்ட ஒரு எளிய முறையில் இருந்து பல்கலைக்கழகத்தில் வந்த நண்பர்களையெல்லாம் பார்த்து அவர் பழைய செய்திகளையெல்லாம் சொல்லும்போது
அந்த நாள் ஞாபகம் வந்ததே நண்பரேன்னு சினிமாவில் பாடுற மாதிரி, அந்த பாட்டு கேட்குற மாதிரி மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. ஒரு குடும்ப விழா மாதிரி இது ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இதில் வரவேற்புரையாற்றிய முனைவர் ஐயா இலக்கிய தென்றல் எம் அல்ஃபோன்ஸ் ஐயா அவர்களே பூராமே, அதுபோல் அமைப்பின் பொருளாளர் ரொம்ப ரவி இளங்கோவன் அவர்களே, உலக தமிழ்ச்சங்க தலைவரும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி சொன்னார்கள். போரா, வள்ளுவர் தன்னை உலகினுக்கே தந்ததுங்கிறது குறளை சொன்னார். ஆனால் வள்ளுவனையே உலகுக்கு தந்தவர் நம்முடைய ஐயா நம்ம சந்தோஷம் அவர்கள் போராமே. அதுதான் மிக முக்கியம். அதுதான் பொதுவாக அவர் பேரை உச்சரித்தாலே துன்பமெல்லாம் போயிடும். ஏன்னா எல்லாரும் விரும்புவது சந்தோஷம்தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் அவருடைய உடல்நலத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எல்லாம் முதியவர்கள் போராமல் இங்கெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் சரியாக நடக்கக்கூடியவர்கள். ஆனால் நடையில் கொஞ்சம் தங்கக்கூடிய அளவிற்கெல்லாம் அந்த வயது முதுமையின் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் என்றாலும் இது உங்களையெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்வதில் ஒரு பெரிய ஐயா எந்த நிகழ்ச்சியும் தவற மாட்டார். எல்லா நிகழ்ச்சிக்கும் யாராவது ஒரு அழைப்பை கொடுத்துட்டா கூட அந்த அழைப்பை அவர் நினைவில் வைத்து கொண்டு அதை உடனடியாக அங்கே போய் அவர்களை வாழ்த்துவதோ அல்லது அவர்களை அறிவுரை கூறுவதோ அதை செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்களெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ரோல் மாடல் மாதிரி மற்றவர்கள் பொது தொண்டு என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும், சமூக வாழ்க்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அருமை ஐயா விஜி சந்தோஷம், டாக்டர் விஜி சந்தோஷம் ஐயா அவர்களே பூராமே, காப்பியல் புலவர் வெற்றிவேலன் அவர்களே, தொல்காப்பிய புலவர் வெற்றியழகன் அவர்களே, அதே போல் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைக்கலாம். எல்லாரும் ஒரு முத்திரை பதித்த முதியவர்கள் பூராமே. ஒரு பக்கத்தில் பார்த்தா இந்த பக்கம் சீனியர் சிட்டிசன்ஸ் முதுகுடி மக்களுடைய ஒரு பகுதி மாதிரி இருக்குது திருக்குறள் இதில். இன்னொரு பக்கம் பார்த்தா நடுத்தர இருக்குது. ஆனால் நாங்கள் எல்லாருக்கும் தன்மை வந்து நம்முடைய குறளை படித்தாங்க பாருங்கள் பிள்ளைகள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. மழலைச்சொற் கேளாதார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை குழலினிது யாழினிது என்று சொல்வார்கள். யாழை காணோம், ஆனால் குறள் இருக்கிறது, அவ்வளோதான் ரொம்ப மிக முக்கியம். ஏன்னா யாழ் பண்பாட்டு அடிப்படையில் இது வீணையாகிவிட்டது, அதுதான் தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏன் யாழ் மறைந்து வீணை வந்து விட்டது என்பதே ஒரு பெரிய பண்பாட்டு படையெடுப்பில் ஒரு ஆய்வுக்குரிய ஒரு பெரிய செய்தி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லா தரப்புக்கும் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய செயலவை தலைவர் வழக்குரைஞர் வீரமர்த்தினி அவர்களே, தாம்பரம் மாவட்ட தலைவர் முத்தையன் அவர்களே, சோழங்கநல்லூர் மாவட்ட தலைவர் பாண்டே அவர்களே, பெரியார் தொண்டர் முதுபெரும் பெரியார் தொண்டர் ஆர்சி வீரபத்ரன் அவர்களே, முனைவர் க அன்பழகன் அவர்களே, தங்கமணி தனலட்சுமி அவர்களே மற்றும் ஏராளமாக இருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே, சான்றோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இதில் ஒரு 29 ஆண்டுகளாக ஒரு அமைப்பை வாரந்தவராமல் மாதந்தவராமல் கூட்டி நடத்துவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. எல்லா அமைப்புகளை தொடங்குவது எல்லாரும் தொடங்குவாங்க, ஆனால் தொடர்றதுக்கு பாருங்கள், தொடங்குவது வேறு தொடருவது வேறு, இதுதான் மிக முக்கியம். தொடங்குவது எளிது, தொடருவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் அவர்கள் 29 ஆண்டுகள்னு சொன்னால் 30 வயது நல்ல இளமையான நல்ல முறுக்கு நிறைந்த வாலிபம் மாதிரி. அமைப்புக்கு வாலிபம் இருக்கிறது, ஆனால் அமைத்தவர்களுக்கு வாலிபம் என்பது உணர்வில் இருக்கிறது, வயதில் இல்லை, அவ்வளவுதானே தவிர வாலிபம் போய்விட்டது என்று நாம் சொல்லி நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. பூராமே தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், அந்த முதியவர்கள்ங்கிற சொல்ல சுயமரியாதை இயக்கத்தை பற்றி எழுதும்போது ஐயா அவர்கள் ஒரு சொற்றொடரை பயன்படுத்தினார். தந்தை பெரியார் அவர்கள் என்னன்னா, அவர் எல்லாரும் முதியவர்கள் இளையர்கள்லாம் முதியவர்கள் ஆயிட்டாங்க, வயதாகிவிட்டதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஐயா அவர்கள் என்னன்னா முன்னாள் வாலிபர்கள்னு சொன்னார். முன்னாள் அமைச்சர்கள் சொல்கிறோம், முன்னாள் வாலிபர்கள் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி முன்னாள் வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களெல்லாம் இன்றைக்கி இருக்கார்கள். ரெண்டாவது அடுத்த வரியிலே சொன்னார்,
நான் வாலிபம் என்பது அதை விளக்கம் சொன்னார். வாலிபம் என்பது என்னை பொறுத்தவரையில் அது வயதை பொறுத்ததல்ல, உணர்வை பொறுத்ததுன்னு சொன்னார். அதுதான் மிக முக்கியம். ஆக 25 இளைஞன் 75 வயதுக்குரியவர் இல்லாமல் ஒரு அசந்து போயிருந்தாருன்னா அவர் வாலிபராக இருக்க முடியாது. அந்த 75 வயது உள்ளவருக்கு அவருக்கு 25 வயது உள்ள உணர்வு இருக்குமே, ஆனால் அவர் தான் வாலிபர், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவள் அழைத்து இந்த ஆண்டு விழாவிலே சொல்லும்போது இங்கே சில கருத்துக்களை, நான் ஒரு பெரியார் தொண்டன், அதே மாதிரி பலரும் பெரியார் தொண்டர்கள் கருத்தாளர்கள் தான் இங்கே மிக முக்கியமாக. அப்படிப்பட்ட நிலையில் திருக்குறளை பற்றி பேசுவது என்பது இருக்கிறத, அது தீக்கரும்பு, ரொம்ப ரொம்ப அற்புதமான கரும்பு திங்கிற வேலை மாதிரி நமக்கு பகுத்தறிவாளர்களுக்கு. ஏனென்றால் எத்தனையோ காப்பியங்கள், எவ்வளோ நூல்கள் இருக்கின்றன. இந்த நூலுக்கு என்ன சிறப்பு என்று சொல்லும்போது நண்பர்களே, இது ஒரு தனி நம்முடைய ஒரு வாழ்க்கையில் பெற முடியாத ஒரு பேர் இந்த திருக்குறள். சாதாரணமானதல்ல. திருக்குறள் ஒன்று தான் நமக்கு இருக்கிற இலக்கியத்திலேயே ஆழமான, காலத்தை தாண்டி காலத்தை வென்ற ஒரு இலக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய, வழிகாட்டக்கூடிய, வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய வழித்துணை நூல் என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், இந்த அறிவுக்கு சுதந்திரம் கொடுக்குற நூல் இதுதான் மிக முக்கியமானது. தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார், சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய நேரத்தில் 100 ஆண்டு கண்டு இந்த 100 ஆண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர்கள் சொன்னார்கள், சுயமரியாதை இயக்கம் என்பதற்கு வேறொரு பெயர் சொல்லுங்கள் என்று கேட்டால் அறிவு விடுதலை இயக்கம் என்று சொல்வேன். ஏன்னா அறிவுக்கு விடுதலை, நம்புன்னு சொல்கிறது இல்லை. அந்த சுதந்திரம் கேள்வி கேட்காதே, ஏன் என்று கேட்காதே, இது எப்படி நடந்ததுன்னெல்லாம் கேட்காதே, என் நம்பு சொல்லதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மற்ற பெரிய நூல்கள், நீதி நூல்கள், மத நூல்கள் இவைகளெல்லாம் சொல்லும். ஆனால் திருக்குறளுடைய தனி சிறப்பே என்னன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும், ஒரு பொருளை ஒன்று கேட்கலாம் அல்லது தன்மை, இந்த ரெண்டு தான், அந்த ரெண்டையும் சொல்லிட்டார். ஆகவே எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னார். எனவே இந்த அறிவு சுதந்திரம் தாராளமாக கொடுக்குற ஒரே நூல் அதுதான். இதை நம்பலைன்னா நரகத்துக்கு போவீங்க, நம்பலைன்னா உங்களுக்கு அடுத்த பிறவியில் வாழ்க்கை இருக்காது. நம்ப வேண்டும். என்னெல்லாம் அச்சுறுத்தலோ அல்லது வேறு வகையான ஆசை காட்டலோ எதுவும் இல்லாத அளவிற்கு இருக்கக்கூடிய அறிவுக்கு முதன்மை கொடுத்த நூல் அது. அறிவை முன்னிலைப்படுத்தி உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து சிந்தியுங்கள் என்று சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு நூலைத்தான் நம்முடைய நாட்டில் நீண்ட காலமாக இவ்வளவு பெரிய உலகத்துக்கே அறிவு வழங்கக்கூடியது மிகப்பெரிய அளவிற்கு. திருக்குறளில் எல்லா வகையான வாழ்வியலும் அதில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கருத்தில் முதல்ல மனிதனுடைய வளர்ச்சி என்பது அறிவியலை பொறுத்தது தான். அந்த அறிவு அற்றங்காக்கும் கருவி, அதுதான் மிக முக்கியம். மூட நம்பிக்கைகளை எதிர்த்து நாம் நின்று இன்றைக்கி வந்திருக்கிறோம். மிகப்பெரிய அளவிற்கு எண்ணி பாருங்களேன், இன்றைக்கு எவ்வளோ பெரிய அளவிற்கு வந்துட்டோம். இயற்கை அறிவை தாண்டி இப்போ நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம்னா செயற்கை அறிவுக்கு வந்துட்டோம். அதனால் ஒரு பக்கம் ஏற்படுகிற மிகப்பெரிய நன்மைகள் எவ்வளோ இருக்கோ அவ்வளவு தீமையும் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன மிக முக்கியமாக. ஆனால் ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் வரும்போது அதனால் எவ்வளவு நன்மைகள் வருதோ அதை பயன்படுத்துகிறவர்களை பொறுத்து தான் தீமை வருகிறதுன்னு சொல்வது இருக்கிறது. அது பயனை பொறுத்தது மிக முக்கியமாக. இப்போ அணு ஆயுதத்தை 2வது உலக யுத்தத்தை நீடித்து கொண்டே இருந்ததுன்னொடனே அப்போ அணுகுண்டை தயார் பண்ணவன் அந்த காலத்தில் அது தேவைப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கலாம் அவருடைய கணக்கில். அது போட்ட உடனே தான் உலகத்தில் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய கேடு. ஜப்பானில் நாகசாகி அது மாதிரி இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் போயிட்டுருது. இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு அணுகுண்டு இப்போ அது மிகப்பெரிய ஆபத்தாக போய்விட்டது என்றது ஒரு பக்கத்தில். ஆனால் அன்றைக்கு அது தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் அதையே அறிவியல்வாதிகள் என்ன பண்ணாங்க, ஆட்டம் ஃபார் பீஸ் என்று சொன்னார்கள். ஆக்கப்பூர்வமாக அட்டாமிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை மின்சாரத்துக்கு பயன்படுத்தினார்கள்.
எதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் அறிவு. மிக முக்கியமாக அறிவை ஆக்கத்துக்கும் பயன்படுத்தலாம், அழிவுக்கும் பயன்படுத்தலாம். எனவே ஆக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டிய அறிவுகள் அழிவுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அந்த அழிவு என்று சொல்லும்போது நண்பர்களே, கட்டடத்தை மட்டும் நினைக்காதீர்கள். இப்போது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக அதுவும் மேற்கத்திய பகுதி நாடுகளிலே ஏவுகணைகள் உண்டு. அதுக்கும் மதம்தான் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மறைந்திருக்கக்கூடிய மத சண்டைகள் இருக்கிறது, ஆதிக்க சண்டைகள் இருக்கிறது. இது அத்தனையும் மிக முக்கியமான ஒரு கொடுமைகளை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அறிவினால்தான் பயனுண்டாகும். ஆனால் அந்த அறிவு கூட வள்ளுவர் சொன்ன அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் இந்த சில கருத்துக்களை உங்கள் முன்னாலே எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த அறிவுக்கு சொல்லும்போது வள்ளுவருடைய குரல் உங்களுக்கு தெரியாதில்லை, இதெல்லாம் அறிவார்ந்த அவை. எனவே புதிதாக நீங்கள் யாருக்கும் திருக்குறளை நாம் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. தந்தை பெரியாருடைய தொண்டன் அவர் பகுத்தறிவாதி என்ற முறையில் திருக்குறளை அணுகிற நேரத்தில் தொண்டு செய்து மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? மனிதனுடைய அறிவு எதற்கு பயன்படணும்? மனிதனுடைய ஆற்றல் ஆளுமை எதற்கு பயன்படணும்னா, தன் பண்டு தன் பிள்ளை தன் வீடு என்ற சுயநலத்துக்கு மட்டுமே அது பயன்படுத்தக்கூடாது. மக்கள் சமுதாயம் வாழக்கூடிய சமூகத்திற்கு நம்முடைய கடமை என்ன? இதைத்தான் எண்ணி பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, மனிதர்களில் திருக்குறள் பல திருக்குறள் நீங்கள் அறிவீர்கள். இது பெரிய அளவிற்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. அப்படி ரொம்ப ஈர்ப்பு உள்ளதுன்னா அறிவு இருக்குது. ஆனால் அந்த அறிவுக்கு என்ன வேலை? பெரிய அறிவாளி நான் அப்படி சொல்லி எனக்கு சமுதாயத்துக்கு நான் பயன்பட மாட்டேன்னு சொன்னால், அந்த அறிவினால் எந்த விதமான மனித குலத்துக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது, முன்னேற்றமும் கிடையாது. அதை ரொம்ப அழகாக சொல்கிறேன். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அதுதான் மிக முக்கியம். அந்த பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்பதற்கு என்ன அடையாளம்னா, உங்களுக்கு தெரியும், எல்லாருமே நல்ல விவரம் தெரிந்தவர்கள். ஆங்கிலத்தில் அந்த வள்ளுவர் ரொம்ப வேகமாக அவருக்கு கோபமும் வரும் வள்ளுவருக்கு. அப்படி அதை பார்த்து படிக்கும்போது தெரியும், சில நேரங்களில் சமூக விரோதம் நடக்குது அல்லது மனிதத்தன்மையற்று நடந்து கொள்கிறார்னு சொல்லும்போது அவருடைய அந்த கோபம் எவ்வளோ வேகமாக இருக்குன்னா, மிக முக்கியமாக சொல்லுவார், ஒத்தது அறிவான். இது ஒரு குறள், ரொம்ப முக்கியமான குறள். உங்களில் பல பேர் பார்த்துருப்பீர்கள். நான் அடிக்கடி இதை பயன்படுத்துவேன். ஒரு பெரியார் தொண்டன், சமூகத்துக்கு பணியாற்றக்கூடியவன் என்ற முறையில், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையோர் செத்தாருள் வைக்கப்படும்னு ஒரு குறள் இருக்குது. ரொம்ப மிக முக்கியம். இதில் எத்தனையோ பேர் இருக்காங்க. மனுஷன்லாம் ரொம்ப பேர் என்ன நினச்சிருக்கான், மனிதர்கள்னால் இத்தனை வருஷம் வாழ்ந்தோம், இன்னும் நிறைய எல்லோரும் வாழ்த்தும் போது நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் 100 வருஷம் வாழணும். இப்போ 100 வருஷம் வாழ்கிறது சாதாரணமாக போயிடுச்சு. ஆகவே எல்லாருமே நீண்ட காலம் வாழணும் அல்லது நீங்கள் விரும்புகிற காலத்தில் வாழணும். வாழ்வது முக்கியமான நண்பர்கள். எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கேள்வியை பார்த்துவிட்டு, யாருக்காக வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் நினைத்து கொண்டு பார்க்கும்போது வள்ளுவர் ஒரு சீரிய பகுத்தறிவாளனாக இருந்து, ஒரு சமூக தொண்டனாக இருந்து, சமூக பார்வையோடு மனித குலத்தை, அதுதான் இந்த மதம், இந்த ஜாதி, இந்த வகுப்பு, இந்த நாட்டார் என்பதை பற்றி கவலைப்படாமல், உலகம் ஓர் குலம், உலகம் ஓர் அமைப்பு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றதை எடுத்து சொன்னார்கள் அல்லவா. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், இதெல்லாம் எல்லாரும் நாம் காதால் கேட்டது தான். ஆனால் நடைமுறையில் மட்டும் நம்ம ஜாதி ரொம்ப முக்கியம்னு நினைப்போம், அவ்வளோதான். அதுதான் வள்ளுவர் குறளை படிப்பதில் இது எந்த விதமான பயனும் கிடையாது. மிக முக்கியமாக அந்த வகையிலே தான் அவர் சொன்னார், அறிவு அற்றங்காக்கும். அறிவு மிகப்பெரிய அளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் அந்த அறிவிலே பல வகையான அறிவு உண்டு. பகுத்தறிவு, பட்டறிவு, பொது அறிவு, இப்படி பல அறிவுகளை பற்றி சொல்லுகிற நேரத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லும்போது சொல்கிறார், ஒரு சொல்லர் சொல்லியிருக்கிறார். என்னென்னா, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையோர் செத்தாருள் வைக்கப்படும்னு.
ஒத்தறிவுன்னு ஒரு அறிவை உண்டாக்கியிருக்கிறார் வள்ளுவர். அதுதான் அந்த ஒத்தறிவுங்கிற சொல் இருக்குது பாருங்கள். அதுக்கு சாதாரணமாக நம்முடைய நாட்டில் இப்போ என்னறாங்க, ஆங்கிலத்தினுடைய வளர்ச்சியும் தாக்கமும் ரொம்ப அதிகமாக. சில பேருக்கு நம்ம இளைஞர்களுக்கு கூட தமிழில் சொல்லிக் கொடுக்கும்போது இங்கிலீஷில் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்காது. அது சார் அது கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்லுங்கள் சார், அப்போ புரிஞ்சுக்கிறது. அதான் எப்படி வளர்ந்துருக்காங்க பாருங்கள். மிக முக்கியமாக அதில் சொல்லணுன்னா, மிக முக்கியம் உங்களுக்கு தெரியும், இந்த 2 சொற்கள் உங்களுக்கு. மனிதனுக்கு ஒருத்தரை பார்த்து, ஒருத்தருடைய வறுமையை பார்த்து அல்லது நோயை பார்த்து அல்லது முதுமையை பார்த்து நம்ம சங்கடப்படுறோம் அப்படின்னு நினைத்து கொண்டா, அந்த சம்பவம் அந்த சங்கடம் இருக்குது பாருங்கள், அந்த மனநிலை, ஐயோ இந்த மாதிரி இருக்காருன்னு, அதுக்கு என்ன சொல்கிறோம்? இரங்கல். ஐயோ அவர் இறக்கப்படுறாரு, அவரால் முடியலையா, ஆனாலும் முடியாமல் அவர் செய்கிறாரா என்று சொல்லும்போது இறக்கப்படுதல். அதுதான் சிம்பத்தி. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? சிம்பத்தி என்று சொல்லுவோம். ஆனால் அந்த சிம்பத்திங்கிறத விட ஆங்கிலத்தில் அதை விட அதிகமான ஒரு உணர்வு படைத்த ஒரு சொல் இருக்குது. அதுதான் எம்பத்தி என்பது. அதுதான் மிக முக்கியம். இந்த 2 சொல்லும் நினைக்கிறான் ஓஹோ நம்ம தான் ஆங்கிலத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் எம்பத்தி என்று சொன்னால் அதுக்கு தமிழ் சொல் இல்லைன்னு ரொம்ப நம்ம வேகமாக நாம் ஆராய்ச்சி பார்த்தோம். ஒரு முக்கியமாக அந்த எம்பத்திங்கிறதுல இருக்கு பாருங்கள். அதுக்கு சிம்பத்துக்கும் எம்பத்திக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஒருத்தரை பார்த்து ஐயோ இவர் சங்கடப்படுறாரு அப்படின்னு இறக்கப்படுறதுக்கு பாருங்கள், அது சிம்பத்தி. ஆனால் அந்த தொல்லைக்கு ஆளாகி, அந்த அவதிக்கு ஆளாகி இருக்கிறார் பாருங்க, அவராகவே இவர் மாறி விடுவதற்கு பெயர் தான் எம்பத்தி. அதுதான் மிக முக்கியமானது. அந்த எம்பத்தி என்பது இருக்கிறத, இதுக்கு நல்ல தமிழ் சொல்லுக்கு என்ன சொல்கிறதுன்னு தேடிக்கிட்டு இருந்தோம் ஊராமே. நான் பல நண்பர்களை ஐயா, நான் புலவர் நன்னன் மாதிரி மற்றவர்கள் மாதிரி சில இடங்கள்லாம் நம்ம இது மாதிரி உங்களை விட நான் சாதாரண ஒரு தமிழ் படித்தவங்கல்ல, ஆனால் உங்களெல்லாம் கேட்டு தமிழ் தெரிஞ்சுக்கிட்டவங்க அல்லது மற்றவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். உடனே அவளை கேட்டபோது கூட இதுக்கு சரியான சொல்லை நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னு, சரியான சொற்களை நம்முடைய இலக்கியங்களில் தேடினாலே சரியான சொல் பல நேரங்களில் கிடைக்கும். போரா நம்முடைய தேடல் மிக முக்கியம். அறிவு தேடல் என்பது ரொம்ப அவசியமானது வாழ்நாள் முழுவதும். அப்படிப்பட்ட ஒரு அறிவு தேடலை மையமாக வைத்து கொண்டு பார்க்கிற போது இதில் திருவள்ளுவருடைய திருக்குறள் அதற்கு சமமாக கிடைச்சது. என்னென்னா, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையோர் செத்தாருள் வைக்கப்படும். நம்முடைய கோவேக்கி ஆசான்னு ஒரு நண்பர் அவர்களும், அதே மாதிரி இறையனார், இவங்கெல்லாம் நாங்கள் பேசி கொண்டிருப்போம் தேடலில் இருக்கும்போது. அப்போ நான் இந்த கேள்வியை கேட்டேன். அது இல்லைன்னு உடனே நான் சொன்னேன், இந்த ஒத்தறிவுன்னு ஏன் சொல்லக்கூடாது? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையோர் யார்னா செத்தாருள் வைக்கப்படும். அதுதான் மிக முக்கியம். இதுதான் வாழ்க்கை என்பது இருக்கிறது. எத்தனை வயசு வாழ்ந்தோங்கிறது இல்லை, யாருக்கு பயன்பட்டோம், சமுதாயத்துக்கு பயன்படுகிறதா என்பதை முன்னாலே வைத்துத்தான் அவர்கள் சொன்னார்கள். மிகப்பெரிய மற்றவங்களாம் உயிர் வாழ்கிறதுக்க, அவன் உயிர் வாழ்கிறது உருவத்தில் இருக்கான், ஆனால் அவன் எத்தனை கணக்கு எழுதுகிறார் வள்ளுவர். அந்த கணக்கில் என்னன்னா, மற்றையோர் செத்தாருள் வைக்கப்படணும். உயிரோடு இருக்கிறவங்க ரொம்ப பேர் செத்து போனவர் கேட்பான். அதுதான் மிக முக்கியம். சமூகத்துக்கு பயன்படாமல், யாருக்கும் பயன்படாமல் மிகப்பெரிய அளவுக்கு செல்வத்தை வைத்திருக்காங்க. ஐயா சந்தோஷம் அவர்கள் இருக்கிறார்கள், பிஜேபி அவர்கள் இருக்கிறாருன்னா, எல்லாரும் இவரை விட பணக்காரர்கள் இருக்காங்க, இவருடைய வசதி இருக்காங்க, இவருடைய தொழிலதிபர் இருக்காங்க. இவர் மட்டும்தானே உலகத்துக்கே வள்ளுவரை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதற்கு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய தொண்டு. அது சமுதாயத்தில் நினைக்கக்கூடிய தொண்டலோ அது மாதிரி மற்றவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறத, அது ஒத்தது மற்றையோர் செத்தாருள் வைக்கப்படும். இந்த மாதிரி சில திருக்குறளை பார்க்கும்போது அறிஞர்கள், அவர்கள் இந்த அறிஞர்களுடைய அவை இது, பல இடங்களில் இந்த செத்தாருள் வைக்கப்படும் அவர் ஒரு கணக்கே வச்சுருக்காரு. உயிர் வாழ்கிறவன்லாம் உயிர் வாழ்கிறவன் இல்லை. அதான் அது நம்ம நாவலர்கள் பேசும்போது பேசுவார், சோற்றால் அடித்த பிண்டம்னு சொல்லுவார் ஒரு வார்த்தை. அது மாதிரி அது இல்லாமல் உயிர் வாழக்கூடியவர்கள் சொன்னால் அவர்கள் மக்களுக்கு பணியாற்றக்கூடியவர்கள் மட்டுமல்ல, மற்றவர்களுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாகவே கருதக்கூடியவர்கள் யாரோ அவர்கள்தான் ஒத்தறி உள்ளவர்கள், எம்பத்தி உள்ளவர்கள் என்ற கருத்தை அங்கே வருகிற போது தான் அந்த அறிவு. தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய மாணவன், வாழ்நாள் மாணவன் நான். ஐயா சொல்வார், வாழ்க்கைங்கிறதுக்க மிக முக்கியமாக நமக்காக வாழக்கூடாது, அது சாதாரணம். ஆனால் சமூகத்தில் நாம் பிறந்தோம்,
சமூகத்துக்காக நாம் பணியாற்ற வேண்டும், தொண்டாற்ற வேண்டும். பொது தொண்டு மனிதனுக்கு ரொம்ப மிக முக்கியம். தனித்தொண்டு என்பது மட்டுமல்ல என்று சொல்லக்கூடிய அளவிலே வந்தார்கள், மிகப்பெரிய அளவிற்கு. அப்படி வருகிற போது அந்த பொது தொண்டு எப்படி இருக்கணும்? தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் நெருங்க அன்பாக இருக்கக்கூடியவர்கள். நிறைய கருத்துக்களை பேசி கொண்டிருப்பார்கள். சந்திக்கும் போதெல்லாம் கூட ஒரு முறை அவர்கள் நீண்ட பயணத்தில் 2 பேரும் வந்தார்கள். ஒரு ஊருக்கு நிகழ்ச்சிகள் போகிறார்கள். ஒரு திருநெல்வேலி பக்கம் போகணுன்னா மதுரையிலேருந்து. ஐயா உடனே அடிகளார் சொன்னார், ஐயா நம்ம உங்களோட பேசி கொண்டு வரலான்னு வேனில் வர்றோம். இல்லையா, நீங்கள் இது அதை விட வசதியாக இருக்கணும்னா நீங்கள் எங்கே வேணாலும் வரலாம். சன்னிதானம் ரொம்ப மரியாதையாக சொல்லுவார். சன்னிதானம்னு தான் சொல்லுவார் அடிகளார். சன்னிதானம் எங்கே விரும்புகிறீங்களோ நானே வர்றேன் உங்கள் காரில். 2 பேர் உட்காந்து பேசிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு, ஐயா உங்களுக்கு 1330 குறள் இருக்க, அது ஐயா தான் பரப்புறீங்க வரல, ரைட்டு. அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குறள் எதுயா? அதை நான் தெரிஞ்சுக்கணுன்னு உங்கள்கிட்ட சந்தேகம். உங்களுக்கு எல்லா குறளும் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, பேசியிருக்கேன், நானும் உங்களுடைய உரைகளை பார்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குறள் எது என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், ஒரு குறளை ரொம்ப அழகாக சொன்னார். என்ன, குடி செய்வார்க்கில்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். இந்த பொது தொண்டு செய்கிறவர்கள் இருக்காங்களே, பொதுப்பணி பொது தொண்டு என்பது அது எப்படி, அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே வள்ளுவர் ரொம்ப அழகாக ஆய்வு செய்திருக்கிறார். பொது தொண்டு என்பது சாதாரணமில்லை, பணம் சேர்க்கறது இல்லை, பெருமையை சேர்க்கறது இல்லை, புகழ் சேர்க்கறது இல்லை. அதெல்லாம் தானாக வரும், தானாக போகும். ஆனால் அதே நேரத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன என்று நாம் ஆய்வு செய்தோமே ஆனால், அதில் குடி செய்வார்க்கில்லை பருவம், மடி செய்து மானம் கருதக்கணும். தனி வாழ்க்கையில் மனிதனுக்கு மானம் மிக முக்கியம். எனவே தான் மானம், தன்மானம், இனமானம், இப்படி மானம் என்று சொல்லக்கூடிய அந்த மானம், எனக்கு அந்த மானம் இல்லையா அப்படின்னு கோபத்தில் கேட்குறோம். மிக முக்கியமாக அந்த மானத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாலும் அந்த மானத்தை கூட விட்டு அதை பற்றி கவலைப்படக்கூடாது. எப்போ பொது தொண்டு செய்கிற போது, எனக்கென்று ஒரு கொஞ்சம் ரூபா கொடுங்கன்னு இந்த துண்டு ஏந்தனா அது அவமானம். ஆனால் அதே நேரத்தில் இந்த பள்ளிக்காக உதவுங்கள் என்று சொல்லி துண்டு ஏந்தினா அது அவமானம் அல்ல, அதுதான் வெகுமானம், அதுதான் தன்மானம், அதுதான் இனமானம். இந்த மிகப்பெரிய அளவிற்கு மானம் பாராது. அப்போ மானத்தை தூக்கி வச்சிடலாம். மிக முக்கியமாக என்றால் நாம் செய்யக்கூடியது நமக்காக அல்ல, சுயநலத்துக்காக அல்ல, பொது நலத்துக்காக, பொது தொண்டுக்காக என்று சொன்னார். அதே மாதிரி பொது வாழ்க்கையில் பொது தொண்டு செய்கிறவனுக்கு சாதாரணமாக பார்த்திங்கன்னா முடிவு செய்யும்போது இன்னையிலேருந்து பண்ணலாமா, நாளைக்கு பண்ணலாமா, அல்லது கொஞ்ச நாள் தள்ளி பண்ணலாமா என்றெல்லாம் யோசிப்பார்கள். ஆனால் அதுக்கு இடமே இல்லாமல் பொது தொண்டு செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட தொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு நேரம் காலம் கிடையாது, பருவம் பார்க்கக்கூடாது. அது கொளுத்தும் வெயிலா அல்லது கொட்டும் மழையா, அடிக்கும் புயலா, சீரும் சுனாமியா, அதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படாத அளவிற்கு மிக முக்கியமாக பருவம் பாராது அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் குடி செய்வார்க்கில்லை பருவம். இந்த குடி செய்து என்பது இருக்கிறதே, அதுதான் குடிமக்களுக்காக செய்யக்கூடிய தொண்டு, சமுதாயத்துக்காக இருக்கக்கூடிய தொண்டு என்று ஐயா அவர்கள் அந்த விளக்கம் சொல்லும்போது சமுதாயத்துக்கு பணியினுடைய முக்கியத்துவத்தை அந்த காலத்தில் வள்ளுவர் அவர்கள் எப்படி வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கணும். அதனால்தான் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் என்னை பற்றி இவ்வளோ அவதூறு பேசுகிறான்னு கவலைப்படக்கூடாது, மானத்தை விட்டுட்டு தான் இருக்கணும். மிக முக்கியமாக ஐயா அவர்களை பற்றி அவ்வளோ விமர்சனம். அதே மாதிரி பொது தொண்டுக்கு வரக்கூடியவர்களை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த விமர்சனத்தை அவர்கள் தாங்க வேண்டும், அதை பற்றி கவலையே படக்கூடாது. மிக முக்கியமாக அவர்கள் அந்த தத்துவத்தை அறிவுபூர்வமாக சொல்லிக் கொடுக்கிறவர். எல்லாவற்றையும் விட இன்றைக்கு சமுதாயத்திலே வாழக்கூடியது எல்லாருக்கும் எல்லாம் பல்குழு பாத மிகப்பெரிய அளவிற்கு சமூகத்துக்கு வாழ்வதற்கு பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுடைய எல்லாம் தலை. இதுதான் சமதர்மம், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் நாம்
பிரித்து 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 கொடுக்குறோமே அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாய்ப்புகள் வரக்கூடிய சூழல் இருக்கிறது என்று சொன்னால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு முறையும் பகுத்தறிவு பார்வையோடு குறளை பார்த்தார். ஆனால் இந்த குறளை நண்பர்களே, இந்த இடத்துக்கு இவ்வளவு அறிவு ஆர்ந்த குறளை நம்முடைய நாட்டில் என்ன அடைத்து விட்டார்கள்னு சொன்னால், இதை தந்தை பெரியார் திராவிட இயக்கம் இல்லாவிட்டால் இவ்வளவு எளிதாக மக்கள் மத்தியிலே இந்த திருக்குறள் பரவ வாய்ப்பே இருந்தவிடாது என்பது இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. இது பெரியார் களஞ்சியம். தந்தை பெரியார் அவர்களுடைய நூல்களையெல்லாம் களஞ்சியமாக கால வரிசைப்படியெல்லாம் தொகுத்து வெளியிட்டிருப்பதில் திருக்குறள் பற்றிய அவருடைய உரைகள் அத்தனையும் அடங்கிய ஒரு மிக முக்கியமான ஒரு களஞ்சியம். அந்த பெரியார் களஞ்சியம் திருக்குறள் வள்ளுவர் என்பதை பற்றி பல இடங்களில் ஐயா பேசுகிற தொகுப்பு இருக்குது. இதை வாய்ப்பு இருக்கிறவர்கள் அப்போது நூலகத்திலோ அல்லது நீங்கள் வாங்கியோ படித்து பார்க்கிற போது ஒரு செய்தியை இங்கே மிக முக்கியமாக சுட்டி காட்ட விரும்புகிறோம். திருக்குறளை பற்றி சொல்லுகிற போது மிக முக்கியமாக இன்றைக்கு போராட்டம் இந்த திருக்குறளை ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்களுக்கு மத்தியில் அறிமுகமாகலை. ராமாயணம் தெரிஞ்ச அளவுக்கு, பெரிய புராணம் தெரிஞ்ச அளவுக்கு, கந்த புராணம் தெரிஞ்ச அளவுக்கு, பாரதம் தெரிஞ்ச அளவுக்கு 18 நாள் படிக்கக்கூடியதுன்ற அளவுக்கு ஆக்கி கொண்டு அது இருந்த அளவுக்கு திருக்குறள் மக்கள் மத்தியிலே தெரிய வேண்டிய அறிவுபூர்வமான ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த நூல்கள் அறநூல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அறத்தை மக்களுக்கு மத்தியிலே சொன்னது. அறம் என்றால் என்னன்னா ரொம்ப பேர் தர்மங்கிற சொல்லுங்க கிடையாது. மிக முக்கியமாக வள்ளுவர் அழகாக சொன்னார், மனத்துக்கள் மாசில நாதல் அனைத்து அரண். அவ்வளோதான். மனத்துக்கள் மாசில நாதல் அனைத்து அரண், அதுதான் அறம். திராவிட சமுதாயத்தினுடைய பண்பாட்டினுடைய பிரதிபலிப்பது. ஒவ்வொரு துணையும் திருக்குறள் மாதிரி ஒரு பெரிய நூல் உலகத்துக்கே அறிவு. அதில் மதம் இல்லை. ரொம்ப அழகாக புரட்சி கவிஞர்கள் ஒரு சொல்லும்போது இந்த திருக்குறளை பற்றி அதில் வருகிற போது மிகப்பெரிய அளவிற்கு மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய பாட்டை நின்று நினைத்து பார்த்து நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அதில் அழகாக சொன்னார், வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. இன்றைக்கு போராட்டமே மனுநீதி ஆள வேண்டும்னு நினைக்கிறார்கள். திருக்குறளுக்கு இடம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். திருக்குறள்னால் நேரடியாக புத்தகம் அல்ல, திருக்குறள் தத்துவம். அதுதான் மிக முக்கியம். அரசியல் போராட்டமே இன்றைக்கு அதுதான் மனிதர்மா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய வாய்ப்பு இப்போது தான் எப்போதும் தேவைப்படுவதை விட இப்போது வள்ளுவர் அதிகமாக தேவைப்படுகிறார். குறளுடைய பரப்பு என்பது விரிவடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார். இதை சொல்லும்போது 2 தத்துவத்தை நிறைய சொல்லலாம். ஆனால் அந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய வகையில் மிக முக்கியமாக ஒன்றை கவனிக்க வேண்டும். புரட்சி கவிஞர் அவர்கள் எளிமையாக சொல்லக்கூடிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள், மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர் நன்குணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று சொன்ன அந்த விளக்கம் இருக்கட்டும் ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு நமக்கு ரொம்ப காலமாகவும் இன்றைக்கும் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உரைன்னு ஒன்று சொன்னால் அது பரிமேலழகர் உரைன்னு தான் இன்னமும் சொல்லி கொண்டிருப்பார். நம்ம ஒரு உரையை புது உரை இப்போ நிறைய வந்து கொண்டிருக்கிறது. இப்போ திருக்குறளுக்கு இப்போ தான் சுதந்திரம் கிடச்சிருக்கு. அதுதான் மிக முக்கியம். அது பரிமேலழகர் உரை தான் மிக முக்கியம்னு சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் அதற்கு பாரதிதாசன் புரட்சி கவிஞர்கள் சொல்லுகிறார், எவ்வளோ அழகாக திருக்குறளை பற்றி சொல்ல வேண்டுமானால் ரொம்ப நேரம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த 10 வரிகளை எடுத்து சொன்னால் 7-8 வரிகள் சொன்னாலே போதும். புரட்சி கவிஞர் பேசுகிறார், ஏற்க மறுத்து, அதாவது என்ற அளவிற்கு வள்ளுவருக்கு நிறமில்லை மதமும் இல்லை. எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள். வள்ளுவருக்கு நிறமில்லை மதமும் இல்லை. இப்போ நிறத்தையே உண்டாக்குறான், காவி சாயத்தை அடிக்கலாமா என்று பார்க்கிறார்கள் மிக முக்கியமாக. அதனால் வள்ளுவருக்கு நிறமில்லை மதமும் இல்லை, மதங்களுக்கு அப்பால் இருந்தே குறள் செய்துள்ளார். ஒவ்வொரு மதத்துக்காரரும் எங்கள் மதம் கூட சொல்லி கொண்டிருக்கிறார், வேறு விஷயம். ஆனால் மதங்களுக்கு அப்பால் இருந்தே குறள் செய்துள்ளார். உள்ள சிறு மதம் குறிக்கும் சொற்கள் கொண்டே உவகையோடு
தத்தமது மதத்தில் சேர்த்து தெள்ளி வைத்த நீரிடுதல் திருமண் சார்த்தல் செழும் பிண்டி அமர்ந்தானை சேர்த்தான் என்னல். அவரவர்கள் ஒரு இதையை போட்டு இன்னைக்கு காட்டி கொண்டிருக்கிறார். ஒருத்தர் பொட்டு வைக்கிறார், ஒருத்தர் நாமம் போடுறார், ஒருத்தர் விபூதி பட்டம் பூசுகிறார். அதையெல்லாம் சொன்னார். என்றால் தள்ளி வைத்த மரபன்று பேசல் யாவும் சரியென்று தோன்றவில்லை என் கருத்தில். இது புரட்சி கவிஞருடைய கருத்து. அது மட்டுமல்ல, இன்னும் வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவனன் குணந்தோன்னு சொல்லும்போது ஐயா தந்தை பெரியார் அவர்கள் ரொம்ப விளக்கமாக இதில் சொன்னார். மனுநீதி என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் ஜாதியை வர்ண தர்மத்தை வலியுறுத்தக்கூடிய மனிதர்களுக்குள் பேதத்தை உருவாக்குவது. ஆனால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுவது பேதத்தை நீக்குவது. அது மட்டும் இல்லை, அறிவுக்கு சுதந்திரம் கொடுத்து நீ எப்படின்னா கேள்விகள் நம்பாதே, அதுவும் உரிமை, அதுதான் மிக முக்கியம். நம்பித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயமோ திணிப்போ இதில் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உண்டு. இதில் தந்தை பெரியார் அவர்கள் இந்த நூலில் சொல்லக்கூடிய பல கருத்துக்கள் புரட்சி கவிஞர் மற்றன. இதில் இன்னொன்று என்னென்னா, இவ்வளவு பெரிய திருக்குறளுடைய வள்ளுவர் பெருமையை கீழே இழுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்னா, திருவள்ளுவர் எப்படி அவருடைய பிறப்பை பற்றி எழுதினார். நம்ம நாட்டில் எப்பவுமே ஒரு பெரிய கருத்து, புரட்சிகரமான கருத்தை யாராவது சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்கள இழிவுபடுத்துவதற்கு ஒரு கதையை உண்டாக்குவான். ஓ, அவருக்கு யாருக்கு பிறந்தவர் தெரியுங்களா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று சொல்லி இது நீண்ட காலமாக ஆரியம் கையாளுகிற கதை. அப்படி வருகிற நேரத்தில் மிக முக்கியமாக வந்த உடனே உயர் ஜாதி, இந்த நான் சொல்ல விரும்பலை, ஒரு ஆதி என்றவருக்கும் அதே மாதிரி மிக முக்கியமாக பகவான் என்பவருக்கும் உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ன அதே சொல்கிறேன். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன, நமக்கு கோபம் வரணும், ஆத்திரம் வரணும். பார்ப்பானுக்கும் பறச்சிக்கும் பிறந்தவர்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கெட்டிக்காரராக இருந்தால் அவங்க உயர்ந்த ஜாதிக்கு தான் அவர்கள் மூலதனம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் இந்த மாதிரி ஒரு ஊடுருவல் வரும்போது நமக்கு மிக கொழுவாக ரத்தம் கொதிக்கக்கூடிய அளவில் இருக்குது. அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கானா, கிடையாது என்பது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவிற்கு வேதனையை உண்டாக்கக்கூடியது. அதுக்கு இந்த அறிவார்ந்த அரங்கம் பல பேருக்கு தெரியும். இந்த ஒரே ஒரு தகவலை மட்டும் எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். வள்ளுவருங்கிற வந்த உடனே திருவள்ளுவர்னு சொன்னாலே ஒரு ஜாதி ஆகிட்டான். வள்ளுவர்னால் ஒரு ஜாதி, அதுலேயே ஜாதியிலேயே கொஞ்சம் மட்டத்தில் ஒசி மாதிரி மிகப்பெரிய அளவிற்கு வள்ளுவ பண்டாரம்பா. அவர்கள் அவங்களுக்குள்ள மற்ற புரோகிதர் மாதிரி அவருக்கு ஒரு உயர்ந்த நிலையை கொடுப்பாங்க. இதெல்லாம் தவறாக வரக்கூடிய தவறான நிலை. இது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் முழுமையாக அவர்கள் இதை முடிக்க முடியல, அது ஒரு கெடு வாய்ப்பு. அப்படிப்பட்ட இந்த பாரதிதாசன் திருக்குறளில் ஒரு கருத்தை முதல்ல எடுத்த உடனே சொல்கிறார். இந்த கருத்து ரொம்ப மிக முக்கியம். இந்த கருத்தை மதிக்கிறார். என்னன்னா, மிக முக்கியமாக இந்த பிறப்பு, திருவள்ளுவருடைய பிறப்பை கொச்சைப்படுத்துகிறார்கள் அல்லவா, அதை பற்றி வள்ளுவர் என்று சொன்னால் அது என்ன என்பதை இதுவரை பலருக்கு, இது மக்களுக்கு போய் சேரணும். மிக முக்கியமாக இன்னும் நம்ம சேர்க்க வேண்டிய பொறுப்பு இது மாதிரி பேரவைகளுக்கு, அமைப்புகளுக்கு உண்டு. வள்ளுவர்னு சொல்லும்போது அதற்கு விளக்கம் புரட்சி கவிஞர்கள் ரொம்ப தெளிவான விளக்கத்தை எடுத்து சொன்னார்கள். இலக்கிய ரீதியாகவே பதில் சொன்னார். அதுதான் மிக முக்கியம். அறிவார்ந்த பதிலை இலக்கிய ரீதியாகவே ஆதாரம், சான்றாவணங்கள் இவைகளிலிருந்தே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். தமிழர்கள் ஆண்ட நாளில் நூன்முகம் என்று முன்முகம் அவர் எழுத முன்முகம், அதுதான் அந்த சொல்ல நல்லா பயன்படுத்தியிருக்கார். இது பாரதிதாசன் திருக்குறள் உரை வந்த வரையில் அதில் முன்முகம். தமிழர்கள் ஆண்ட நாளில் அரசியல் 6 துறையாய் வகுத்து ஆட்சி நடத்தப்பட்டது. இது ஒரு அரிய செய்தி நமக்கு. 6 துறையாக வகுத்து ஆட்சி நடத்தப்பட்டது. அவை உழவு 1, தொழில் 2, வாணிகம் 3, கல்வி 4, தச்சு 5, வரைவு 6. உழவும் தொழில் என்னும் துறையில் அடங்கும் ஏனும் சிறப்பு கருதி உழவு தொழிலை தனித்துறையாக வைத்து கருத்தூன்றி காத்து வந்தார்கள். உழவும் தச்சும் சிற்பம் பிராக்கெட்டில் நீங்கிய பிற வேலை அனைத்தும் தொழிற்துறையில் அடங்கியவை.
எழுத்து சொல் பொருள் என்பனவும் கோள்நிலை அறிதல் மருத்துவம் முதலியனவும் போர் பயிற்சியும் கல்வி என்ற துறையில் அடங்கும். அன்றைக்கு இருந்த அந்த 6 துறை போர்ட்ஃபோலியோஸ், அதுதான் மந்திரிகள் அப்படின்னா அதுதான் துறைகள் பூராம அடங்கும். வரைவு என்னும் துறையாவது யாது? வரைவு என்னும் துறையாவது யாது? எல்லை பிரிவை உறுதி செய்தல், கோட்டை கட்டுதல் முதல் குளம் வெட்டுதல் வரைவுக்கும் உள்ள இடங்களை வரையறுத்தலும் செய்தலும் முதலியவை. இந்த 6 துறைக்கும் 6 துறை அப்போ தமிழர்களுடைய ஆண்ட முறை. இதற்கு 6 துறைக்கும் அமைச்சர்களை அமைத்து திறம்பட நாட்டை காத்து வந்தான் தமிழரசன். இதுதான் திறம்பட நாட்டை காட்டினான் தமிழரசன். 6 துறையே அன்றி போர்த்துறை ஒன்று. இது இல்லாமல் போர்த்துறை, போர் புரிய வேண்டிய அவசியம் அந்த காலத்தில் இருந்தது. இந்த காலத்திலே இருக்கும்போது அந்த காலத்தில் இருக்கிறதுல அதிசயம் இல்லை. ஆகவே போர்த்துறையே அந்த மிக முக்கியமாக தனியே போர் பயிற்சியும் அடங்கும். கல்வி என்பதில் ஒரு துறைக்கு ஒரு அமைச்சனை அன்றி பல அமைச்சரை அமைத்தலும் உண்டு. ஒரு துறைக்கு ஒரு அமைச்சனை அன்றி பல துறைகளிலும் உண்டு. இந்த 6 துறையின் 6 அமைச்சர்களும் அலுவலகம் 6 அமைச்சர்களுக்கும் அலுவலகம் ஒன்றே. அது இந்நாளைய செக்ரட்டரியேட் போன்றது. அவர் அது ஆங்கிலத்திலே விளக்க சொல்கிறார், எல்லாருக்கும் புரியத்துக்காக நான் சொன்ன மாதிரி. அதாவது அது இந்நாளைய செக்ரட்டரியேட் போன்றது. அந்த அலுவலகத்தில் கருமத் தலைவன் ஒருவன் இருப்பான். கருமத் தலைவன் ஒருவன் இருப்பான். அவன் எல்லா துறையிலும் வள்ளுவன், எல்லா துறையிலும் வல்லவன். அவனுடைய அலுவல் பெயர் வள்ளுவன் என்பது. இந்த வள்ளுவர் எப்படி வந்ததுங்கிறத அழகாக சொல்கிறார் பாருங்க. அவனுடைய அலுவல் பெயர் வள்ளுவம் என்பது. இதை ஏதோ இவருடைய கற்பனையிலிருந்து யூகத்திலிருந்து சொல்லலை. அதுக்கு ஒரு சான்று எங்கேருந்து எடுக்கிறார்? இதுவரையில் யார் இதை மறுக்கலை. இதை நன்றாக இது பரவலான போது சொல்லி ஆகணும், மிக முக்கியமாக. ஆகவே வள்ளுவன் என்பது அதுக்கு சான்று சொல்கிறார். வள்ளுவன் சாக்கை என்னும் பெயர் மன்னர்க்கு உள்படு கரும தலைவருக்கு ஒன்றும் என்று என்னும் பிங்களந்தை செய்யுள் இங்கு கருதத்தக்கது. எனவே நிகண்டில் பிங்களந்தை செய்யுள், பிங்களந்த நிகண்டுன்னு உண்டு. அந்த பிங்களந்த நிகண்டில் மிக முக்கியமாக இருக்க பிங்களந்தை செய்யுள் இங்கு கருதத்தக்கது. உள்படு கரும தலைமை என்பது வள்ளுவன் என்ற அலுவல் பெயரையே குறிக்கும். வள்ளுவர்னா சீஃப் மினிஸ்டர், அதுதான். அதை மிக முக்கியமாக, அதான் மிக முக்கியமான அளவிற்கு வள்ளுவருங்கிறது பெருமைக்குரியது. வள்ளுவருக்கு இந்த 6 துறைகளுக்கும் தலைமையாக இருக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு. பின்னாளில் வள்ளுவன் என்ற சொல் சாதியை குறிப்பதாக கருதும் நிலை உண்டாயிற்று. இப்படி பல, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். இப்படி ஒரு நல்ல சொற்களை எப்படி அவர்கள் கீழிறக்கக்கூடிய சொற்களாக நடைமுறைக்கு ஆக்குகிறார் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். அப்படி வள்ளுவன் என்ற சொல் பின்னாளில் அந்த சொல் ஜாதியை குறிப்பதாக கருதும் நிலை உண்டாயிற்று. இப்படி பல உதாரணம் சொல்கிறார். அகம்பட்டன் என்ற சொல் அரசனின் அகச்சுற்றம் 6இல், இந்த 6ல் மருத்துவ புலவன் பெயர் ஆம்பட்டன் சொல்லுது. இன்றைக்கி என்ன பண்ணுறான்? அது ஒன்று கொச்சையாக்கி கீழ்ஜாதியாக்கி அது ஒரு ஜாதியாக்கி சொல்லில் வந்துட்டான். ஆகவே தான் ஆம்பட்டன் என்று சொல்லக்கூடியது புலவன் பெயர். அரசனின் அச்சுற்றம் 6இல் மருத்துவ புலவன் பெயர். இதை பண்டித சொல்லாலும் வழங்கி வந்தது உண்டு. இந்நாளில் இழிந்த சாதிக்காரர் என்று எண்ணும்படி ஆக்கப்பட்டது. வள்ளுவன் என்ற சொல் வன்மையின் அடிப்படையில் பிறந்து, வன்மை என்றது அறிவு வளத்தை நம் திருவள்ளுவர் இயற்பெயர் தேவர் என்பதும் அவரின் அலுவல் பெயரே வள்ளுவர் என்பதும் இங்கு நாம் அறிந்து இன்புறுவோமாக என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படி மிக முக்கியமாக தாறுமாறாக உயர்ந்த கருத்துக்களை தாழ்த்தி சொல்வது என்பது ஆகியிருக்கக்கூடியது. இறுதியாக தந்தை பெரியார் அவர்கள் இதை ஆய்வு செய்த முறையில் மிகப்பெரிய அளவுக்கு, அதெல்லாம் சொன்னால் நேரம் அதிகமாகும்,
உங்களை ரொம்ப நேரம் காக்க வைக்க விரும்பவில்லை. ஐயா போன்றவர்கள் முதியவர்கள் இங்கே நிறைய இருக்கிறீர்கள். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். என்னென்னா, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உஞ்சற்றுபவர் என்ற ஒரு குறள் உண்டு. ஊழ் என்று சொன்னால் தலையெழுத்துன்னு. நம்மளால் என்ன பண்ணுறான், மிக முக்கியமாக நீ தலையெழுத்துன்னு நம்பி நாம் வீணாக போகிற ஒரு சமுதாயம் நம்மளுடைய. ஆகவே அது என்ன பண்ணுறதுங்க அப்படின்னா விளக்கம் சொல்ல முடியாதப்போ அது ஏன் தலையெழுத்து அப்படி தாங்க இருக்கும். எல்லோரும் சாதாரண பாமர மக்கள் உள்பட அவர் சொல்லும்போது ஏன் தலையெழுத்துங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவான். அது இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிட்டான். மூட நம்பிக்கை ஆணி அடிக்கிறவன் என்ன பண்ண அன்றைக்கு எழுதியவன் எழுத்தே எழுதவோ முடியும் அப்படின்னா நம்ம ஊரில் அடிக்க முடியாத மைய வைக்கிறாங்க. அதையே அழிச்சிட்டு எத்தனை தடவை ஓட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களான்னு கேட்குறான். மிக முக்கியமாக அழிக்க முடியாத மையையே அழிக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிற போது இவன் பெரிய அளவுக்கு வாய்ப்பு ஏற்படுமான்னு நினச்சி பார்க்கணும். ஆகவே தான் மிக முக்கியமான அளவிற்கு அந்த ஊழ் என்பதற்கு தந்தை பெரியார் சொன்னார். ஊழ் என்பது இருக்கிறத அது தலைவிதி எழுத முடியுதுன்னு இல்லை. வள்ளுவருடைய குறள் ரொம்ப மிக முக்கியமான ஒரு அடிப்படை தெளிவாக தெரிந்து கொள்ளணும்னா அதனுடைய சுவாபம் அவ்வளோதான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார். இந்த நூலில் ரொம்ப அழகாக விளக்கி சொல்லியிருக்கார். இந்த களஞ்சியத்தில் ஒரு பேச்சில் இருக்குது. ஒரு பித்தளையை தூக்கி 2 மணியை மாதா கோயிலுக்கோ மற்றதுக்கோ ஒரு மணியை நாம் செய்கிறோம், உருக்கி போடுறோம். அந்த 2 மணி ஒரே மெட்டல், ஒரே உலோகம்தான். ஒரே நேரத்தில் உருக்கி ஒரே நேரத்தில் காய்ச்சி தான் ஊற்றுறோம். 2 மணி ஆகுது. ஆனால் அந்த உருக்கி முடித்த ஒருபாடு அந்த மணியை அடிக்கும்போது சத்தம் ஒரே மாதிரி வரல. இதனுடைய தன்மை வேறு, அதனுடைய ஒலி வேறு. அது வருது. காரணம் அதனுடைய அமைப்பின் மூலம் ஏற்பட்ட ஒரு கெமிக்கல் சேஞ்ச், ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடியது. அது மாதிரி முழுக்க ஒவ்வொரு மனிதனுடைய கூட்டமைப்பு மற்றது வரும்போது சுவாபம்னு ஒன்று உண்டு. இதைத்தான் ஒவ்வொரு சுவாபம் பெரியார் அவர்கள் இதை நடைமுறையிலே பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையிலே ஊழென்றோ மூட நம்பிக்கை என்றோ எந்த மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காத ஒரு அறிவு நூல். அந்த நூல் இவ்வளவு சிறப்பாக 45 நிமிடம் ஆயிடுச்சுன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. எனக்கே தெரியல. நீங்கள் அவ்வளோ சுவையாக கேட்டுக்கொண்டிருக்கிற போது நான் இவ்வளோ நேரம் பேசுறது அல்ல. அதை விட ஐயா போன்றவர்களை உட்கார வைத்ததும் அது தவறுது மிகப்பெரிய அளவிற்கு. எனவே இந்த குறள் மிக முக்கியமாக அறிவின் ஆழமான ஊற்று. அறிவை விரிவு செய்து அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை என்றார். எனவே நமக்கு விசால பார்வை வேண்டுமானாலும் உலகத்தை விழுங்க வேண்டாம், உலகத்தை புரிந்து கொள்வோம். அதற்கு வள்ளுவர் குறள் இருக்கட்டும், அதுக்கு உங்களுடைய பேரவை துணை நிற்கட்டும். வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி. வணக்கம்.